செம்பிலான் மாநிலத்தில் உள்ள 61 தமிழ் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தலா ஒருவருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் மொத்தம் 41,000 நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. இதனை மலேசிய வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளை வழங்கியது என அதன் தலைவர் அருள்நிதி ஆறுமுகம் பாலகிருஷ்ணன் கூறினார். நேற்று இங்கு லிங்கி குண்டூரில் அமைந்துள்ள அந்த அறக்கட்டளைக்கு சொந்தமான சிரம்பான் அறிவு திருக்கோவில் வேதாத்ரி அரங்கில் நடைபெற்ற அந்நிகழ்வில் பேசிய அதன் ஸ்தாபகருமான அவர், அதேவேளை மாணவர்களிடத்தில் தினசரி தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை ஊக்குவிக்கும் முயற்சியாக தமிழ் பள்ளிகளில் பயிலும் முதலாம் ஆண்டு மற்றும் பாலர் பள்ளியைச் சேர்ந்த சுமார் 2,000 மாணவர்களுக்கு தண்ணீர் புட்டிகளும் இலவசமாக வழங்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். அதேவேளை இவ்வாண்டு தொடங்கி தேசிய அளவில் தமிழ் பள்ளி மாணவர்கள் பங்கெடுக்கும் வகையில் நன்னெறி புதிர் போட்டி ஒன்றை நடத்த திட்டமிட்டுள்ளோம். இதன் மூலமாக இந்தியர் சமுதாயத்தில் சமய அறிவும் நன்னெறியும் கற்று சிறந்த மாணவர் மற்றும் இளையோர் சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதை அறிவு திருக்கோவில் இலக்காக கொண்டிருப்பதாக ஆறுமுகம் மேலும் குறிப்பிட்டார். சிரம்பான் அறிவு திருக்கோவிலில் தமிழ் பள்ளிகளில் தாராளமாக பள்ளி நிகழ்வுகளை நடத்துவதை நாங்கள் வரவேற்பதாகவும் அதற்கு இன்றைய நிகழ்வில் மூலமாக அழைப்பு விடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் தமிழ் பள்ளிகள் தோறும் மனவளக்கலை யோகா பயிற்சியை தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு மேற்கொள்ள மன்றத்திற்கு கல்வி அமைச்சு அனுமதி வழங்கியிருப்பதையும் ஆறுமுகம் குறிப்பிட்டார். நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் உள்ள 61 தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து பேசிய மாநில கல்வித்துறை துணை இயக்குநர் பிட்ரா பின் ஹாஜி அசீம், மாணவர்கள் தினசரி தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் முயற்சியாக தண்ணீர் புட்டி வழங்கும் திட்டத்தை தொடங்கியிருக்கும் வேதாத்ரி மனவளக்கலை அறக்கட்டளையின் சேவையை தாம் வெகுவாக பாராட்டுவதாக கூறினார். அதாவது நாளை நமதே, முன்பே எம்ஜிஆர் பாடி வச்சுட்டு போயிட்டாரு. அந்த நாளை நமதே நமக்குன்னு நினைத்து கொண்டு இந்த தமிழ் பள்ளிக்கு சேவை செய்யும் நிறைய தமிழாசிரியர்கள் இருக்கிறாங்க, தலைமை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் மறந்துட்டேன், முன்னாள் தலைமை ஆசிரியருக்கு ஒரு வணக்கம். அவங்க இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இப்போ நம்ம தமிழ் பள்ளிலாம் இல்லைன்னு சொன்னா அவங்களுடைய காலகட்டத்தில் இந்த தமிழ் பள்ளியை உயிர்ப்பித்து நன்றாக கொண்டு வந்துட்டாங்க. ஆக நாம தான் அதை இன்னும் மேலும் மேலும் கொண்டு போகணும். Teras nadi keunggulan Kementerian Pendidikan ini adalah merupakan satu intipati kerja yang perlu kita laksanakan dan sebenarnya hari ini kita sedang menterjemahkan apa yang dimaksudkan sebagai 7 teras nadi kecemerlangan. Itu yang saya sebut sebagai karamah insaniah. Salah satu daripada 7 teras itu memberikan penekanan kepada aspek karamah insaniah. Karamah insaniah ni maksudnya tuan-tuan dan puan yang dihormati ialah kita nak mengangkat maruah. Kita nak mengangkat maruah diri anak-anak kita ini, anak-anak yang berada di sekolah-sekolah kita ataupun anak-anak di Negeri Sembilan ini terutamanya, kita ada lebih 250 ribu lebih anak-anak murid di Negeri Sembilan ini. Kita nak pastikan mereka itu tidak cicir dari segi pembelajaran. Kita nak pastikan bahawa anak-anak Negeri Sembilan ini kita mesti tekad. வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். இன்று நாம் நெகிரி மாநிலத்தில் 61 தமிழ் பள்ளிகளுக்கும் நோட்டு புத்தகம் வழங்கும் வைபவம் மற்றும் நீர் புட்டி வழங்கும் வைபவம் நடைபெற்றது. நமது மாநில கல்வி இலாகாவிலிருந்து துவான் புத்ரா அவர்கள் மற்றும் அவரது துணையாளர் மற்றும் தமிழ் பள்ளிகளின் ஆய்வாளர் நமது ஜெயபாலன் ஐயா அவர்களும் இதில் கலந்து சிறப்பித்தனர். மற்றும் இதில் கலந்து கொண்ட அனைத்து தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் அவரது பிரதிநிதிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு மட்டுமில்லாமல் இந்த நிகழ்வானது தமிழ் பள்ளி ஆசிரியர்களிடையே தலைமை ஆசிரியர்களிடையே நமது மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை மன்றத்தில் எத்தனை வாய்ப்பு வசதிகள் இருக்கின்றது, இந்த வசதிகளை பயன்படுத்தி தமிழ் பள்ளி மாணவர்கள் அவர்களது வாழ்க்கையில் மேன்மை அடைய தன்முனைப்பு பயிற்சி மற்றும்
தலைமைத்துவ பயிற்சிகள் இங்கு நடைபெறுவதற்கு சிறப்பான ஒரு இடமாக இந்த சிரம்பான் அறிவு திருக்கோயில் அமைந்திருக்கின்றது என்பதை அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் இன்று நாம் உறுதிப்படுத்தினோம். அதே சமயத்தில் கல்வி இலாகாவிலிருந்து வந்த பொறுப்பாளர்கள் அனைவரும் இங்குள்ள வசதிகளை கண்டு மிகவும் சிறப்படைந்தனர், மகிழ்ச்சி அடைந்தனர். வருகின்ற காலங்களில் அனைத்து தமிழ் பள்ளிகளின் புறப்பாட நடவடிக்கை அல்லது வெளியில் நடைபெறுகின்ற நடவடிக்கைகள் அனைத்தையும் இந்த சிரம்பான் அறிவு திருக்கோயிலிலேயே நடத்துவதற்கு அவர்களும் ஆதரவு தெரிவிப்பதாக கூறியிருக்கின்றார்கள். மிகவும் மகிழ்ச்சிகரமான இந்த செய்தியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.